நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். மக்களுக்கான நிர்வாகம் நேர்மையின் பாதையில் என்ற அடிப்படையில் லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டு வருகிறது. தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருப்பதை தடுத்து அவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும். அதோடு மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் பொருளாதார சுமையை குறைத்து கடைக்கோடி மக்களுக்கு லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கவும் உதவும். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு அறிவித்திருக்கிற 110 விதி அற்புதமான திட்டம். இப்போ கூட சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி முதல் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்கே நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனால் நம்முடைய அரசு கார் முதலமைச்சர் கொடுத்த காரில் செல்றோங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். என்னிடையும் 3-4 கார் இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, ஏன்னா அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் என்பது முதல் ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல
இருகரம் கூப்பி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வரே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது மக்களிடம் இருந்து வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய மூன்றின் அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ரெண்டு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணி செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.